பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் எல்லா பிரஸ்காரங்களையும் கூட்டு வச்சு ஒரு வித்தை காமிச்சிட்டு இருந்தார். நம்ம பொதுவாக சின்ன பிள்ளைகளை கூட்டு கொண்டு காமிப்பாங்க, வித்தை காமிக்கிறாங்க பாரு, அங்கே பாரு இதால் கை வச்சு கயிறால் அடிச்சுக்கிறாரு பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிப்பாங்க தெருக்கல்ல. அதுபோல் எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வித்தை காமிச்சிட்டு இருந்தார். அவரை பதவி தூக்க போகிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால் ஒரு வேண்டுதல் அவருக்கு 48 நாள் விரதம் இருக்கிறாரு. அதுக்கு செருப்பு போட மாட்டார். தன்னை தானே 8 முறை அடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்குறாரு. அதுதான் உண்மை. அவருக்கு மேலிடத்துலேருந்து உதவியை பார்த்து அவருடைய காத்துக்கொள்றதுக்கு அவர் விரதம் தொடங்குறார். சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறது, இல்லை மக்கள் கூட்டமான இடங்களில் நின்று இந்த மாதிரி வித்தை காட்டுவாங்க. அது மாதிரி லண்டனில் அரசியல் படிக்க போய் இந்த சர்க்கஸ் அரசியல் தான் படித்தார் போன்றது. நல்ல சர்க்கஸில் இருக்கிற கோமாளிகள் வித்தை காட்டுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மக்களில் அதுவும் திமுக அரசை அகற்றுவரை தினம் எடுத்து அடிச்சுக்க வேண்டியானே. ஏன் ஒரு நாளோட இருக்குது? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு முன்னால் நின்று 5-6 அடி எடுத்துக்கிறதா சொன்னார். ஆட்சி அகற்றுவரை காலனி அழிய மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆட்சி அகற்றுவரை தினம் அடிச்சுக்க வேண்டியானே. கிண்டலான கேலியான போராட்டமாக மக்கள் பார்ப்பார்களே தவிர அதில் சீரியஸ்னஸ் இல்லை. இது பாருங்கள், தொலைக்காட்சிக்கு முன்னால் 2 செருப்பை எடுத்து அரை மணி நேரம் காட்டிகிட்டு இருக்காரு. இதை காட்டி இதை போட மாட்டேன், இது செருப்பு போட மாட்டேன்னா தெரியாதா? ஜனங்களுக்கு செருப்பு இன்னும் தெரியாதா? அதை 2 செருப்பையும் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் செருப்பு போட மாட்டேன்னு செருப்பை காட்டினா தான் மக்களுக்கு செருப்பு தெரியுமா? இன்னும் இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடிக்கிறாருன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கு பரிகார வரை கொடுத்துக்கிறார். ரெண்டாவது செருப்பே போடாமல் நடக்கிறேங்கிறாரு. ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் செருப்பு போடாமல் நடக்க முடியும். ஏன்னா வாழ்நாளில் இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலேருந்து மாற்ற முடியாது, தொடர்ந்து நடக்கும். அவர் தொடர்ந்து நடக்கிற காலமெல்லாம் இவர் செருப்பு போடாமல் எவ்வளோ காலத்தில் நடப்பார்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.